குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ் 2024. இதோட போர்ட்ஃபோலியோஸ்லாம் நம்ம பார்ப்போம். எந்தெந்த கேபினெட்டுக்கு எந்தெந்த மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராஜ்நாத் சிங் அப்படிங்கிறாங்க. இது ஷார்ட்கட்ஸ் நான் போட போகிறேன் இந்த வீடியோஸ்க்கு. ராஜ்நாத் சிங்கை அவர் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர். அப்படின்னா ராஜானா நம்ம போர்லாம் போவாங்க. ஸோ டிஃபென்ஸ்னால் போர் தானே. டிஃபென்ஸ்னால் நம்மளை பாதுகாத்துக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம டிஃபென்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ராஜா நம்மளை பாதுகாக்கிறாரு, அதனால் டிஃபென்ஸுங்க. நெக்ஸ்ட் அமித்ஷா, ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் கோஆப்ரேஷன் மினிஸ்டர். ஹோம் மினிஸ்டர் அண்ட் கோஆப்ரேஷன் மினிஸ்டர். அமைதியாக இருங்க அப்படின்னு யார் வீட்டில் சொல்லுவா? அம்மா தான் சொல்லுவாங்க. ஸோ ஹோம் அஃபேர்ஸ், அது நம்ம கோஆப்ரேட் பண்ணணும். அம்மா சொல்கிறதுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ கோஆப்ரேஷன் மினிஸ்டர். நெக்ஸ்ட்டு நிதின் ஜெயராம் கட்காரி. ஸோ கட்ஸ் இருக்கணும், நம்ம எப்போவுமே தைரியமாக இருக்கணும். கட்ஸ்னால் தைரியம். அப்படி இருந்தால் தான் நம்ம டிரைவிங்லாம் பண்ணிட்டு போக முடியும். ஸோ ரோட் டிரான்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஹைவேஸ். நெக்ஸ்ட்டு நிர்மலா சீதாராமன். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நிர்மலா சீதாராமன் மேம் வந்து ஃபினான்ஸ் அண்ட் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் தானே. நெக்ஸ்ட்டு ஷிவ்ரே சிங் சௌஹான். சௌன்னு சாப்பிட்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சௌன்னு சாப்பிட்ணுன்னா எப்படி சாப்பிட முடியும்? அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் னால தான் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கிது. அவங்க நல்லா இருக்கணும், வெல்ஃபேர் அவங்க நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும். அக்ரிகல்ச்சர் எங்கே பண்ணுவாங்க? ரூரல், கிராமத்தில் பண்ணுவாங்க. ஸோ சௌன்னு சாப்பிட்றாங்க எப்படின்னா அக்ரிகல்ச்சர். ஸோ ஜெய்சங்கர், ஜெய் ஸ்ரீராம்னா எக்ஸ்டர்னலாக வெளிநாட்டில் போய் கத்திட்டு இருக்காங்க. ஸோ ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் மினிஸ்டர்ஸுங்க. அவங்க என்னென்ன போர்ட்ஃபோலியோஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் இந்த பக்கம் எழுதியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நடந்தால் தான் ஹெல்த் நல்லாயிருக்கும். ஹெல்த் நல்லா இருந்தால் ஃபேமிலி நல்லாயிருக்கும். ஃபேமிலி வெல்ஃபேர், ஃபேமிலியை சார்ந்திருக்கிறது நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிட்ணுன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் சாப்பிட்ணும். குமாரசாமி, நம்ம படம் கூட இருக்குது, சுமார் மூஞ்சி குமார் அப்படின்னு அந்த படம்லாம் இருக்குது. அப்படி சொல்லும்போது ஹார்ட் வந்து ரொம்ப ஹெவி ஆயிடுது, ரொம்ப கவலை ஆயிடுது. ஸோ ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்னாலே ஹெவி தான். அண்ட் ஸ்டீல். நெக்ஸ்ட்டு பியூஷ் கோயல். உஷ்ன்னு சொல்லிட்டு கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணால் தான் ட்ரேட் பண்ண முடியும். ட்ரேடு அண்ட் இண்டஸ்ட்ரீஸை. நெக்ஸ்ட்டு வந்து தர்மேந்திர பிரதான். தர்மம்லாம் எங்கே கற்றுக் கொடுப்பாங்க? எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ தர்மேந்திர பிரதான். ஸோ எஜுகேஷன். ஜித்தன் ராம் மஞ்சி. மேன் வந்து 3 வகைப்படுறான். ஒன்று மைக்ரோ, ரொம்ப குட்டி, ஸ்மால் கொஞ்சம் அதை விட பெருசு, மீடியம் என்டர்பிரைஸ் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ராஜீவ் ராஞ்சன் சிங் லலால் சிங். இங்கே பாருங்கள், எல்லாமே இதில் வந்து ராஜ் ரஞ்ச் இந்த மாதிரி ராஜ்னே வருது. ஸோ இது வந்து பஞ்சாயத்து ராஜ். அப்புறம் கிராமத்தில் தான் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் கிடைக்கும். ஸோ ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரி, பால் சம்பந்தமான விஷயங்கள். நெக்ஸ்ட்டு சர்பநந்த சோனோவால். நந்தா அப்படிங்கிறது நதின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நதி அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா போர்ட்ஸு, ஷிப்மெண்ட்ஸு அண்ட் வாட்டர்வேஸ். நதி அப்படின்னா போர்ட்ஸு எங்கே இருக்கும்? கடலில் தான் இருக்கும். ஷிப்பு, வாட்டர்வேஸ் எல்லாமே அது ரிலேட்டட் தான். வீரேந்திர குமார். வீரம் இருந்தால் தான் ஜஸ்டிஸ் நம்ம வாங்க முடியும். ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வீரம் தேவை. ஸோ வீரேந்திர குமார், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். கிஞ்சரப்பு ராம்மோகன் நாயுடு. ராம் டெம்பிள் நம்ம போய் பார்க்குறோம். இல்லைனா நாயுடுனா எங்கே இருப்பாங்கன்னா ஹைதராபாத் அந்த மாதிரி ஏரியாவில் தானே இருப்பாங்க. அவங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போய் விசிட் பண்ணணுன்னா ஏரோப்ளேனில் போனால் சீக்கிரம் போயிடலாம். ஸோ சிவில் அவியேஷன் ஏரோப்ளேன் அது ரிலேட்டடான இதுதான் மினிஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு பிரல்ஹத் ஜோஷி.
பிரல்ஹந்த் ஜோஷி. ஜோஷ்னா வந்து சந்தோஷம்னு அர்த்தம். ஜோஷாக இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும், நல்லா சாப்பிட்ணும். ஸோ கன்சியூமர்னால் நுகர்வோர்னு சொல்லுவாங்க. கன்சியூமர் அஃபேர்ஸ், நல்லா சாப்பிட்ணும். நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னா ஃபுட்டு தேவைப்படும். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், நல்ல சாப்பாடு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் தான் நம்மளுக்கு சாப்பாடு நல்லா கிடைக்கும். அது மாதிரி மினிஸ்ட்ரி நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி, நமக்கு அப்போ தான் நம்ம நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெனியூவபிள் எனர்ஜி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஜுனல் ஓரம். ட்ரைபல்னாலே வந்து யாருன்னா மலைவாழ் மக்கள்னு சொல்லுவாங்கள்ல, ட்ரைபல், அவங்க வந்து நம்மளாம் ஓரம் கட்டிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜுனல் ஓரம் அதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவரை போட்டிருக்காங்க. ஸோ ட்ரைபல் அஃபேர்ஸ். ஸோ கிரிராஜ் சிங், அப்புறம் கிறுக்கியிருக்காங்க, ட்ரெஸ்ஸில் கிறுக்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கிரிராஜ் சிங் டெக்ஸ்டைல்ஸ்னால் ட்ரெஸ்ஸு அந்த ரிலேட்டட் தான். அஸ்வினி வைஷ்ணவும் ரயிலில் போகிறாங்க. ஸோ ரயில்வேஸ், நம்மளுக்கு தெரியும் அஸ்வினின்னு ஆடெல்லாம் கூட இருக்குது. ஸோ ப்ராட்காஸ்டிங், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ப்ராட்காஸ்ட் பண்ணுறது. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் அதே தாங்க. தொழில் பரப்புறது, இன்ஃபர்மேஷன் டேட்டாஸை வந்து பரப்புறது ப்ராட்காஸ்டிங்னா. அஸ்வினி அந்த ஆட் மூலிமா வந்து பரப்புகிறாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரயில்வேஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி. நெக்ஸ்ட்டு ஜோதிராதித்யா எம் சிந்தே. சின்னதாக இருக்குது. நம்ம சின்ன இந்தியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன இந்தியா எங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன். நம்ம இந்தியாவில் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து ஒரு சின்ன இந்தியா மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, ஜோதிராதித்யா சிந்தே வந்து கம்யூனிகேஷன், அவங்களுக்குலாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன். பூபேந்தர் யாதவ், சாமி பேர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பூபேந்தர் சாமி பேர் மாதிரி ஞாபகம் வச்சுட்டோன்னா, அது வந்து என்விரான்மெண்ட், சாமியை வந்து என்விரான்மெண்ட்டு நம்ம சாமின்னு தான் நினச்சிட்ருக்கோம். என்விரான்மெண்ட்டுனா நேச்சருங்க. அண்டு கிளைமேட் சேஞ்சு, கிளைமேட் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு என்விரான்மெண்ட் நல்லா கிடைக்கும். ஜஜேந்திர சிங் ஷேகாவத், நம்ம ஷேக் பண்ணி நல்லா டான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ ஷேக் அப்படின்னு வரும்போது கல்ச்சர் அண்டு டூரிசம், நல்லா ஊர் சுற்றிட்டு டான்ஸ் பண்ணுறாங்க. டான்ஸ் பண்ணணுன்னா எப்படி பண்ணுவாங்கன்னா ஷேக் பண்ணுவாங்க. ஸோ கஜேந்திர சிங் ஷேகாவத், கல்ச்சர் அண்ட் டூரிசம். நெக்ஸ்ட்டு அன்பூர்ணா தேவி, அன்னபூர்ணம் சாப்பாடு அந்த மாதிரி விஷயந்தான். இது வந்து தேவி அப்படிங்கிறனால இது ஒரு லேடி சாமி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வந்து என்ன, அது விமன், அவங்க வந்து ஒரு விமன். ஸோ விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க இருக்காங்க. ஸோ கிரண் ரிஜிஜு, பார்லிமெண்ட்டுக்குள்ளே கிரண் ரிஜிஜு வந்தாலே சூன்னு சொல்கிறாங்க. போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டேன், ஏன்னா பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் அண்ட் மைனாரிட்டி, அவர் சின்ன குட்டியாக இருப்பார் பார்க்குறதுக்கு. ஸோ மைனாரிட்டி அஃபேர்ஸ். ஹர்தீப் சிங் பூரி சாப்பிட்றதுக்கு பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு காரில் போகிறாங்க. ஸோ ஹர்தீப் சிங் பூரி, பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ ஒரு மனுஷனா நம்மளுக்கு என்ன வேணும், மன்சுக் மண்டாவியா, லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர் ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். மனுஷனாக இருந்தாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை வேணும் நம்ம வாழ்கிறதுக்கு. ஸோ லேபர்னால் தொழிலாளி, எம்ப்ளாய்மெண்ட் வேலை, இதெல்லாமே தேவைப்படும். ஒரு இப்போ இருக்க யூத்ஸ்க்கெலாம் அது ரொம்ப தேவைப்படுது, லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ மனுஷனாக இருந்தால் லேபர் தேவை, எம்ப்ளாய்மெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மன்சுக் மண்டாவியா. கிஷான் ரெட்டி, கோல் அண்ட் மைன்ஸு. நம்ம கோல் மைனில் எப்படி கிடைக்கும், நம்மளுக்கு கோலில் எப்படி கிடைக்கும், நம்ம டிக் பண்ணி தோண்ட தான் நம்மளுக்கு கோல் மைன்ஸும் கிடைக்கும். கோல் கிடைக்கும் நம்ம தோண்ட தான். அப்போது ஒரு சத்தம் வருது. ஸோ கிஷ் அப்படின்னு ஒரு சத்தம் வருது தோண்ட. அப்போ கிஷான் ரெட்டி, கோல் அண்ட் மைன்ஸ். சிராங் பஸ்வான், ரொம்ப பசிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். ஃபுட் ப்ராசஸிங், அப்போ ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்லாம் நம்ம நிறையா சாப்பிடுவோம், டக்குன்னு நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வேணுங்கிறதுக்காக. ஸோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. சிராங் பஸ்வான். சிஆர் பட்டேல், பட்டுன்னு சத்தம் வருது எப்போனா ஜல் சக்தி.
ஜல்னால் நம்மளுக்கு தெரியும் தண்ணி வந்து கீழே விழுவும்போது பட்டு பட்டுன்னு சத்தம் வரும். ஸோ பட்டேல், சிஆர் பட்டேல், ஜல் சக்தி. இன்றைக்கி டாபிக் இவ்வளோதாங்க. தேங்க்யூ. For more videos, please subscribe to the channel, like and share. Thank you.